எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு அருமையான தோசை தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சால் திருப்பி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்கும். ஒரு சத்தானதும் தோசை கூட சொல்லலாம். அரைக்காமல் செய்யாமல் கஷ்டப்படாமல் ஒரு டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் தோசை ஊற்றி இன்றைக்கி நைட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சீக்கிரமாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த தோசை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே செஞ்சு எதுவுமே இல்லை, வீட்டில் கோதுமை மாவு தான் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த தோசை செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நானும் அந்த மாதிரி தான் இட்லிக்கு போட்ட மாவு எல்லாமே இட்லி தோசை மாவு எதுவுமே வீட்டில் இல்லை. சரி நைட்டுக்கு என்ன பண்ணலாம், காலையில் மதியம் சாப்பாடு செஞ்சுட்டேன். காலையில் வந்து சேமியா உப்புமா செஞ்சேன்னா இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்பாத்தி செய்யிட்டேன்னா சப்பாத்திலாம் வேணாமா, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுந்துச்சு பிரியா இருந்துன்னு. சரி ஓகே, டாக்டருங்களும் வந்து கோதுமை மைதாலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கிட்ட வந்துட்டோம். இப்போது ஒரு நாளைக்கு எப்பாவது ஒரு முறை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்றதுனால நான் வந்து இப்போ திடீர்னு தான் இந்த யோசனை வந்து இப்போ இந்த டிஃபன் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. இப்போ அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் வந்து 2 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறதுக்காக இந்த கப்பில் 2 கப்பு எடுத்துக்கிறேன். அளவு கரெக்டாக 2 கப்பு கோதுமை மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதில் துருவிக்கலாம். வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கு. ஆமாம், வேக வச்சு தோல் எடுத்துட்டேன். இந்த மாதிரி துருவிடலாம். அப்படியே கையிலே கூட பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி துருவிக்கிறேன். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெறும் இஞ்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கின்னு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி சேர்க்கத்தோம்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்கத்துக்கு வந்து மாவு கரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்குங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு கரண்டியில் வந்து தோசை மாவு ஊற்றுற அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறதுக்கு. கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஊற்றும் போது இப்போ இப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னிக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுல தான் எனக்கும் அப்பாவுக்கும் இது. நான் காஞ்சிடுச்சுன்னுவேன், அவர் ஆமாம். வரமிளகா 3 வரமிளகா, 10 பல்லு பூண்டு. அடுத்து இது வதங்கணும். இரு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன். இல்லை, இது கூட வெங்காயம் கூடவே வதங்கிடும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ இது மட்டும் இப்போ வதங்கட்டும். இதுக்கு வந்து கேள்வி கேட்டுருந்தாங்கள்ல பிரியா, ஏன் பிரியாவை காட்ட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் வந்து ஏன் பேரனை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. அது ஃபஸ்ட்டே சொல்லலான்னு நினச்சேன். பேரன் இப்போ தாங்க 50 நாள் ஆச்சு. 50 நாள் ஆயிடுச்சா? 50 நாள் இப்போ தான் ஆச்சு. சரி, 3ஆவது மாதம் பேரனை வந்து காமிச்சிக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் வேணாம் அப்படின்னா. ரொம்ப குட்டியாகவே இருக்கான்ல, அதனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காமிச்சா உங்களுக்கு அவன் எப்படி பண்ணுறா செய்யறதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் காமிக்கல. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. பிரியா வந்து வீடியோக்குள்ளே காமிக்கிறது வந்து அதாவது ஒரு 5-6 வீடியோவுக்கு முன்னாடி இருக்கும். கொஞ்சம் வீடியோ போட்டுருந்தேன் நான். இன்னும் இப்போவே பிரியாவை சமைக்க விட்டிங்களா, இவ்வளோ நாளுக்குள்ளவே சமைக்க விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சமைக்கலாம் விடலங்க. அது வந்து வீடியோ வந்து பழைய வீடியோ. ஏன்னா நான் முறுக்கு லட்டுலாம் வந்து வீடியோ எடுக்காமே செஞ்சுட்டேன். பழைய நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்குங்க, அதை வந்து நாங்கள் வீடியோவாக போட்டோம். நான் வந்து லிங்க்கு கொடுக்க சொன்ன பையனை, அவன் வந்து என்ன பண்ணால் வீடியோவே போட்டான். சரிம்மா செய்கிறவங்க வந்து அதை பார்த்து செஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போயே சமைக்க விட்டிங்களே 1 மாதம் கூட ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் வீடியோக்குள்ளே காமிக்கிறதில்ல சும்மா கூட. சரியா, அதுவும் பாப்பா குழந்தை பார்க்குறதுக்கு அதுக்கு சரியாக இருக்குன்றதுனால ரெடி ஆகிட்டுலாம் வரணும். அதனால் வேணாம், கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் 2 பேரும். 3ஆவது மாதம் நம்ம பேரனை காமிக்கும் போது நம்ம பிரியாவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடியோவில் டெய்லி பேரனோடு சேர்த்து பார்க்கலாம்.
அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துக்கலாம், என்ன அவசரம், 3 மாதம் ஆகட்டும், எல்லாருமே பார்க்கலாம் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும். அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 சேர்த்துக்கலாம். தக்காளி. 2 தக்காளி. இதெல்லாம் வந்து நான் மறந்துட்டா கூட அப்பா தான் எடுத்து கொடுப்பாரு. இல்லை, நான் தானே கட் பண்ணேன். ஆனால் எனக்கு தான் தெரியும். 2 வெங்காயம் 2 தக்காளி. இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறாராம், நான் கட் பண்ணேன், ஆமாம், நீங்கள் வெறும் தாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாராம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காய தக்காளியெல்லாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறட்டும், மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே மாவு வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு. இந்த பக்கம் வந்து தோசைக்கல் வச்சுட்டு, அது தோசைக்கல் ஒரு பக்கம் சூடு ஏறி நிற்குது. இந்த சட்னி வந்து நான் அடிக்கடிக்கு வந்து தோசை இட்லிக்கெல்லாம் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சும்மா டக்குன்னு 2 வெங்காயம் தக்காளி வதக்கணுமா, செஞ்சுமா. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். செய்கிறது வந்து டைம் வந்து கம்மி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிகமாக கேட்பாங்க எங்கள் வீட்டில் தோசைக்கெல்லாம் வந்து. இப்போ நம்ம வந்து இதை நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க, சட்னி வந்து ரெடி. இதில் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்ந்ததுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்க்கலாம். ஆனால் நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் எதுக்கு சேர்க்குறேன்னு சொல்கிறேன், பார்க்கலாம். நெய் மணத்துக்கு சேர்ப்பாங்க. மணத்துக்கு இல்லை, அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தோசைக்கெல்லாம் நெய் தான் கேட்பாரு. பாவம் சாப்பிட்றதே இதுதான், வேறு எதுவும் அந்தளவுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் கேட்குறது போட்டு கொடுத்துருது நான். நெய் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கோ இல்லை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது. உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்கிறீங்களே, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரும் நல்லா இருக்குமா பார்க்க. ஆமாம், நம்ம கோதுமை மாவு தான் செய்கிறோம். நல்லா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். இந்த சட்னிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் வந்து தோசை வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவும் தோசையாக ஊற்றிக்கலாம். நான் வந்து ஊற்றும் போதே கேட்பேன் வீட்டில், யாராருக்கு எத்தனை வேணும் அப்படின்னு. சாப்பிட்டாதானே தெரியுன்னுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, செய்யும் போதே சூடாக செய்யும் போது சாப்பிட்டா டக்கு டக்குன்னு ஒவ்வொருத்தராக ஊற்றி கொடுத்துடலாம். ஏன்னா 3 பேர் உட்காந்தாங்கன்னா செய்ய முடியாது. ஒருத்தருக்கு வந்து ஒரு தோசை கொடுத்துட்டு இன்னொருத்தர் தட்டு காலியாக இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தருக்காக செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ முடிச்சுட்டு என் பையன் தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு சாப்பிடும் போல தான் இருக்குது. இது ஒரு நல்ல காம்பினேஷன்மா. இந்த மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி ஒரு கார சட்னி நல்லாயிருக்கும். ஆமாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எது வேணாலும் நீங்கள் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தானே இது. அது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம சாப்பிட்லாம். இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி நிறையா சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்லா இருக்குடா, சூப்பராக. நெய் மனம் வேறு. ஆமாம், இன்னும் வெண்ணெய் போட்டோன்னு வச்சுக்கோ, நல்லா உருகி நல்லாயிருக்கும். ஓ, பரவாயில்ல. நான் முன்னாடியே எடுத்து வைக்காமல் போயிட்டேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஆக்சுவலாக இதெல்லாம் கிட்ஸு கூட நல்லா சாப்பிடுவாங்க தானே, குழந்தைங்க கூட. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா அப்படியே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குல்ல. அப்படியே ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 அப்படியே உள்ளே விட்டுனே இருப்பாங்க. நைஸாக போயினே இருக்கும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நானும் ஒவ்வொருத்தருக்கா தோசை சுட்டு கொடுத்துனே இருக்கிறேன். அதனால் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி சட்னி, இந்த தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு, இன்றைக்கி வந்து இந்த தோசை, நாளைக்கு வந்து வேறு தோசை. நம்ம சேனலில் வந்து நிறையா சிறுதானிய தோசை அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு நாளைக்கு வித்தியாசமாக செய்யும் போது உடம்புக்கும் நல்லது, கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மலரம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.